அரசன் பிச்சைக்காரன் போல் மாறுவேடமிட்டு ஒரு விவசாயி வீட்டிற்கு உணவு கேட்கச் சென்றான். வயதான மேய்ப்பன் மிகவும் அன்பானவன். பிச்சைக்காரனை மதிய உணவுக்கு அழைத்தது மட்டுமின்றி சாலையில் எடுத்துச் செல்வதற்காக நிறைய உணவையும் பொதி செய்து கொடுத்தார். மௌனமாக மேய்ப்பனின் பெயரை ராஜா குறிப்பிட்டார். அரசர் அரண்மனைக்கு திரும்பியதும் காவலர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்ப உத்தரவிட்டார். மேய்ப்பன் தனது நாயை அழைத்து வர, ஆனால் மேய்ப்பன் அங்கு எப்படி பயணம் செய்வது என்று குறிப்பிடவில்லை. விருந்தின் நாளில் மேய்ப்பனும் நாயும் உன்னத விருந்தாளிகள் போல் தோன்றவில்லை. மேய்ப்பன் கடிதத்தை காட்டினான். என்னுடன் பரிசாக நான் உன்னை உள்ளே அனுமதிப்பேன். மேய்ப்பன் அவன் நாயுடன் தொடர்ந்து நடப்பதை ஒப்புக்கொண்டான். ஆனால் மீண்டும் அரண்மனை வாசலில் நிறுத்தப்பட்டான். அதே சரிபார்ப்பு செயல்முறைக்கு பிறகு அரண்மனை காவலர்கள் தினம் அரசர் பிரபுக்கள் மற்றும் பிரபுக்களுக்கு விருந்தளிப்பார் என்று அறிந்தனர். மேலும் மேய்ப்பன் அழைக்கப்பட்டு தனது நாயை அழைத்து வந்ததால் நிச்சயமாக பெரிய வெகுமதி கிடைக்கும். நான் உன்னை உள்ளே அனுமதிக்கிறேன். மேய்ப்பன் தயங்காமல் வெகுமதியில் பாதியை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டான். இப்போது மேய்ப்பன் தான் இதுவரை பெறாத வெகுமதி அனைத்தையும் கொடுத்து விட்டான். ஆனால் அவன் இறுதியாக விருந்து மண்டபத்துக்கு சென்றான். ராஜா மேய்ப்பனை அன்புடன் சில பிரபுக்களின் அருகில் உட்கார அழைத்தார். ஆனால் மறைந்த சூப்பிக்காக மேய்ப்பனுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்க வேண்டாம் என்று இரகசியமாக ஊழியர்களிடம் கூறினார். விருந்து தொடங்கியது. ராஜா ஒரு கரண்டியை எடுத்து விருந்தினர்களிடம் கூறினார். யாராவது தங்கள் சூப்பை முடிக்கவில்லை என்றால் அவர்கள் ஒரு சிறிய நாய் என்று கருதப்படுவார்கள். பின்னர் ராஜா தனது சூப்பை உண்பதில் கவனம் செலுத்தினார். விருந்தினரும் அவரை பின்தொடர்ந்து அங்கு சூப்பை அனுபவித்தார். ஆனால் மேய்ப்பன் ஒரு ஸ்பூனை பயன்படுத்த முயற்சித்த போது அவர் மிகவும் புத்திசாலியாக இருந்தார். அவர் ஒரு கடினமான ரொட்டியை எடுத்து ரொட்டியின் ஓட்டை பயன்படுத்தி சூப்பை உறிஞ்சுவதற்கு நடுவில் குழிவுபடுத்தினார். விருந்தினர்களும் ராஜாவும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். ஆடு மேய்ப்பவர் பின்னர் நீங்கள் சூப்பை முடிக்காதவர் ஒரு சிறிய நாய் என்று கூறினார். சரி, நான் எதையாவது சேர்க்கிறேன். அவர்களின் கரண்டியால் சாப்பிடாதவர் உண்மையான குட்டி நாய். அதனுடன் அவர் ஒரு சில கடிகளில் ரொட்டி ஸ்பூனை விரைவாக சாப்பிட்டார். ராஜா ஒரு கணம் மயக்கமடைந்தார். பின்னர் வெடித்துச் சிரித்தார். அவர் மேய்ப்பனுடன் கேலி செய்ய முயற்சித்ததாக ஒப்புக்கொண்டார். ஆனால் மேய்ப்பன் அவரை கேலி செய்தார். அதனால் மேய்ப்பனுக்கு இன்னும் அதிகமாக வெகுமதி அளிக்க முடிவெடுத்த ராஜா மேய்ப்பனிடம் என்ன மாதிரியான வெகுமதி வேண்டும் என்று கேட்டார். அரசனுக்கு ஆச்சரியம். மேய்ப்பன் 50 கசையடிகள் தரும்படி கேட்டான். மன்னன் திகைத்து போய் அவன் ஏன் அடிக்கப்பட வேண்டும் என்று வினவினான். மேய்ப்பன் தன் வெகுமதியை வாயில் காப்பாளரின் பங்கிற்கு எப்படி மாற்றிக்கொண்டான் என்பதை விளக்கினான். இறுதியில் ராஜா மகிழ்ச்சியுடன் 2 காவலர்களுக்கு தலா 25 கசையடிகள் கொடுக்க உத்தரவிட்டார். மேய்ப்பன் நிரம்ப சாப்பிட்டு குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றான். Like and subscribe if you love Indian Army.